ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து சம்பா ரவை உப்புமா. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி, இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு அழாக்கு, அதாவது 200 கிராம்ஸ் வந்து சம்பா ரவை எடுத்திருக்கேன். இதை நான் வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு அழாக்கு சம்பா ரவைக்கு வந்து 2.5 அழாக்கு தண்ணி ஊற்றுறேன். அதுவும் சுடு தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். எதுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும், அதுக்கு தான். ஸோ 3 அழாக்கு தாராளமாக தேவைப்படுங்க. நீங்கள் வந்து அரை அழாக்கு அப்புறமா பார்த்துக்கிட்டு கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு போதும், இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த அரை அழாக்கு ஊற்ற வேண்டாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்துடும். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும். அதனால் நான் வந்து அந்த மீதி தண்ணியுமே ஊற்றிக்கிட்டேன். ஸோ எனக்கு டோட்டலாக வந்து ஒரு அழாக்கு சம்பா ரவைக்கு 3 அழாக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ நடுவில் ஊற்றுறதுனால தண்ணி இழுக்காது, வேகாமல் போயிடும் அப்படிலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக வெந்துடும். ஸோ நான் இந்த வீடியோலையுமே அப்படி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து தேங்காய் துருவல் அண்ட் கொத்தமல்லி, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.